நம்ம ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. குவாலிட்டி நல்ல மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டா சுத்தமாகவும் நம்ம பாக்குற கண்ணோட்டத்தோட எல்லாம் ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்க டியூட்டி தமிழா. இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சிட்டு மத்தியானம் எங்க லஞ்ச் எங்க வெளில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கடைக்கு அப்போ தேடிட்டு இருந்தோம். அப்பதான் எந்த ஸ்பாட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் தான் கிறிஸ்டோ ரெஸ்டாரண்ட். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு தான் ராயல் லுக்கா இருக்கும், ஆனா உள்ள வந்து எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி தான் எளிமையான ரேட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சரி வாங்க, நம்மளும் பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஸோ இதுலயே சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பையாலாம் இருக்காரு. ஸோ இங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் அவங்க வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ உள்ள போய் என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம கூட ஒரு அண்ணாச்சி இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கடையை பத்தியும் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை பத்தியும் கேட்டு பார்க்கலாம். அண்ணாச்சி உங்க பேரு? என் பேரு ஆறுமுகம். ஓகே அண்ணாச்சி, எத்தனை வருஷமா எவ்வளவு நாளா இந்த கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆரம்பிச்ச வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன். ஓ சரி அண்ணாச்சி, இந்த கடையை பத்தி ஏதாச்சும் அண்ணாச்சி, அதாவது இந்த கடையில நீங்க பேசிக்கா விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு? பொருள் புரோட்டா, ஃப்ரைட் ரைஸு. ஓ சரி. ரொம்ப பிரியமா சாப்பிட்றது வந்து இடியாப்பம். சரி, வயதானவர் சாப்பிடக்கூடிய அந்த மெதுவான இடியாப்பத்தை அவங்க தயார் பண்ணி தராங்க. ஓ அதாவது வயசானவங்க சாப்பிட்றது அந்த மெதுவா சாப்பிட்றது வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும். அந்த இடியாப்பமும் நைஸா இருக்கு. ஓ சரி சரி. சரி, இந்த கடையில ரேட்லாம் எப்படி என்னாச்சு? ஏதாவது எளிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? எளிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா வெளியே வந்து எளிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி தோற்றம் தெரியல. அதாவது பெரிய இது மாதிரி இருக்கு. அதாவது அண்ணாச்சி என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருந்து பாக்கிறதுல ஒரு பெரிய பில்டிங், அதாவது இந்த ராயலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா டீ பண்ணி 2 ரூபா தான். டீ பண்ணி 2 ரூபா தான். ஆனா எல்லாம் உள்ள எல்லாம் சீப்பான ரேட்ல இருக்கு. யாருனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். யாருனாலும் சாப்பிட புரோட்டா பண்ணி 2 ரூபா தான். வெளியே உள்ள ரேட்டு தான். ஆனா பாக்குறதுக்கு வெளியே தோட்டம் இந்த சோபா இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுறது கொஞ்சம் யோசிக்காங்க. ஆனா உள்ள எல்லாமே சீப்பான ரேட்ல தான் இருக்கு. ஓ சரி அண்ணாச்சி, சரி அண்ணாச்சி, சரி அண்ணா. அது ஏரியா கவர் பண்றது கொஞ்சம் நாளா. ஆனா இப்போ எல்லாம் பேசிக்கா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சுட்டாங்க. தெரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டாங்க. குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்றாங்க. கரெக்டா சுத்தமாகவும் நம்ம பாக்குற கண்ணோட்டத்தோட எல்லாம் நல்ல இதாக. சரி, அண்ணாச்சி வந்து ஒரு பெஸ்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கும் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணாச்சி வந்து ரொம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த கடையை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் அண்ணாச்சி. சரியா மக்களே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டோ ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷா சம்பல், அதுக்கப்புறம் சால்னா, அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்காண்டி பாயாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணியோட குவான்டிட்டி நிறைய இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் பெரிய பீஸ் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அந்த ரேஞ்சுக்கு பண்ணி தராங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு வாய் வச்சோடனே அப்புறம் இன்னொரு வாய் வைக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து சால்னா ஊற்றி சாப்பிடலாம். ஓகே. சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. அதாவது நிறைய கடையில வந்து வேகாம அப்படி இப்படின்னு வச்சிருப்பாங்க.
ஸோ இது வந்து ரியல் சிக்கன் பிரியாணி மாதிரி, அதாவது பிரியாணிலே கறியை வச்சு போட்டு அவிச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா குஸ்டோ ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தராங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட குவான்டிட்டியும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பவுல்ல தான் இதையும் போட்டு கொடுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இது எப்படி இருக்குன்னு கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த இதெல்லாம் இருக்கு. சாரி, ஃபர்ஸ்ட் பை. சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம தெருவோரம் சைடு உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சாப்பிட்றத விட இந்த மாதிரி கடையில சாப்பிடும்போது அதாவது ஒரு ஹைஜீனிக்கா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப குட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல சிக்கன் மட்டும் இல்லை, எக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. ஸோ எனிவே எல்லாமே இங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆம்பியன்ல சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மஸ்ட் ட்ரை. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்டோ ரெஸ்டாரண்ட்ல வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரெண்டுமே சீப் அண்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப கேரிங்கா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த கடை ரொம்ப பேசிக்கா பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கடையில சாப்பிட்டு பார்க்கணும், அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆம்பியன்ஸ்ல பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம கிறிஸ்டோ ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்க. இதோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் டியூட்டி தமிழா. ஓகே, பை பாய்.